வணக்கம் நண்பர்களே. கர்மா, எதிர்வினை, இதிலெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு உயிர் இந்த உலகத்திற்கு வந்து மரணம் ஏற்படுவது என்பது நிச்சயமாக இது ஒரு தொடர் நிகழ்வு தான். ஜனனம், மரணம், இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தொடர் நிகழ்வு. ஆனால் இன்னொரு மனிதனுடைய அலட்சியத்தாலும் அகம்பாவத்தினாலும் கண்டுகொள்ளாமல் விடும் ஒரு குணத்தினாலும் அடுத்த மனிதனுக்கு தீங்கு ஏற்படுகிறது என்றால் அந்த கர்மா, அந்த எதிர்வினை இவர்களை தாக்கும். இந்த நாட்டின் முதல்வராக உங்களை, அதாவது தமிழ்நாட்டின் முதல்வராக உங்களை தேர்ந்தெடுத்து அவர் தேர்ந்தெடுத்த அந்த மக்களுடைய உடைமைகள், உயிர் மற்றும் பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பிற்கு நீங்கள் பொறுப்பேற்று இருக்கிறீர்கள். இன்னும் நேரடியாக உங்கள் கட்டுப்பாட்டில் அந்த காவல்துறை வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அலட்சியம் என்றால் அத்தனை மிக அலட்சியம் கொண்ட ஒரு காவல்துறையை வைத்துக்கொண்டு அப்பாவி உயிர்கள் பலி போவதும், அதைவிட கொடுமை என்னவென்றால், இது உனக்கு கேடு விளைவிக்கும், இந்த பொருளை நீ உட்கொண்டால் உனக்கு உன் குடும்பம் நடுத்தருவுக்கு போகும், நாடும் குட்டிச்சோறாய் போகும் அப்படின்னு எழுதி ஒட்டி அதை அவனே விற்கிறது. யாரு? கடைக்காரனே. நீங்கள் தான் அந்த வாசகத்தை எழுதி வச்சுருக்கீங்க. முதல்வர் அவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாடும் வீடும் நாசமாய் போகும், ஆனாலும் அதை நீங்கள் குடியுங்கள். இதை விட அடுத்த குடும்பம் ஒன்று இருக்குது, இதை நாங்கள் உற்பத்தி செய்வோம். யார்? முதல்வர் பேரில் ஃபேக்ட்ரி இருக்காது, கனிமொழி பேரில் இருக்காது, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பேர்லெல்லாம் இருக்காது. அவர் ஒரு பங்குதாரராக ஒரு அமைச்சர் இருப்பார். அது சம்பாதிச்சா ஒரு 10 விசா முதல்வர் கொடுக்க மாட்டார். ஸோ நஞ்சு விஷத்தை உற்பத்தி செய்து விஷத்தை குடிக்க வைத்து, அல்லது மதுவை உற்பத்தி செய்து மதுவை குடிக்க வைத்து, அதுவும் குரங்குகளுக்கு மதுவை விற்று, அந்த குரங்குகள் செய்யும், மது குடித்த குரங்குகள் செய்யும் அட்டகாசத்தால் இந்த மக்கள், இவர் காக்க வேண்டிய, இவர் பொறுப்புள்ள மக்கள் இறந்து போகிறார்கள். கண்டும் காணாமல் கண்களை பொத்தி கொண்டு ஒரு முதல்வர் உட்கார்ந்திருப்பார் என்றால் அவருக்கு ஒன்றே ஒன்று நினைவுபடுத்த விரும்புகிறேன். கர்மா, எதிர்வினை, இந்த இரண்டுக்குமான உண்மையான அர்த்தத்தை கடவுளை வணங்கும் நல்ல மனிதர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லணுன்ற கூட நான் கேட்கல, யாராவது பெரிய மனுஷன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. உங்கள் கட்சிக்காரங்க யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சான்னு சொல்ல மாட்டாங்க. என்ன, ஜாக்கிரதையாக இருங்கள். கர்மா பொல்லாதது.